வாழ்வில் வந்ததோர் புண்ணிய மாதம் ஷஹ்ரு ரமதானே. வாழ்வில் வந்ததோர் புண்ணிய மாதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, மரியாதைக்குரிய உஸ்தாதுமார்களே, வருடம் நம்முடைய இந்த மதரசாவிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய ரமலான் கிட் ப்ரோக்ராம் இந்த வருடமும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நடத்தி கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூரில் உள்ள சிராஜின் நிசா அக்கா அவர்கள் மற்றும் அவர்களுடைய கணவர் நிசாமுத்தீன் இருவரும் சேர்ந்து இந்த மேலான மகத்தான ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருடம் 60 நபர்களுக்கு ரமலானில் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு 2500 ரூபாய் ரொக்கமாகவும் 2500 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களும் மளிகை சாமான்களும் வாங்கி கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய இந்த சதக்காவை ஏற்றுக்கொள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் அதிகமாக சதக்கா தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நாம் புகாரி ஷெரீஃப் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகிறது. எந்த அளவிற்கு என்றால், அடித்து வீசக்கூடிய காற்றை விடவும் அதிகமாக அவர்கள் தான தர்மங்களும் செய்து கொண்டே இருப்பார்களாம். ஆகவே ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் சதக்காக்களுக்கு அதிகம் சிறப்புகள் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி ஃபீ தில்லிஹி லா தில்ல இல்லா தில்லுஹு. மறுமை நாளிலே, கியாமத்து நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிழலே இல்லாத அந்த நிழலிலே 7 நபர்களுக்கு தனது நிழலில் இடம் கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களில் ஒருவர்தான் ரஜுலுன் தஸத்தக பி ஸதகத்தின் லா தஅலமு யமீனுஹு மா ஸனஅத் ஷிமாலுஹு. அவருடைய வலக்கரம் செய்த நன்மையான காரியங்களை, சதக்காவை இடக்கரம் அறியாத ரூபத்தில் செய்திருக்கிறாரே, அவருக்கு அல்லாஹ்வுடைய நிழலில் இடம் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே ஹதீஸ் ஷரீஃபில் என்ன வந்திருக்கிறது? முகஸ்துதி இல்லாமல் சதக்காவை தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களை பற்றி இந்த ஹதீஸில் வந்திருக்கிறது. அதுபோன்று தான் மேலே சொன்ன இவர்களும், சிராஜ் நிசா அக்கா அவர்களும் அவர்களுடைய கணவர் நிசாமுத்தீன் அவர்களும், எல்லாவரிடமும் அவர்கள் இது போன்ற மேலான ஒரு மகத்தான உன்னதமான காரியத்தை செய்து வருகிறார்கள். அவர்கள் உலகத்தினுடைய எந்த விதமான முகஸ்துதியையும் அவர்கள் நாடவில்லை, பேரையும் புகழையும் அவர்கள் நாடவில்லை, யாரிடமும் இதையெல்லாம் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய மேலான எண்ணத்தை கபூல் செய்வானாக. ஒரு ஹதீஸ் ஷரீஃபிலே வந்திருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ரஉ துஆஇ இஜாபத்தன் தஅவத்து காயிபின் லிகாயிபின். துஆக்களிலேயே மிகவும் வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ எது தெரியுமா? தஅவத்து காயிபின் லிகாயிபின். யாரோ ஒருவருக்காக செய்யக்கூடிய துஆ இருக்கிறது அல்லவா, அது மிகவும் வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது, இந்த கிட்டுகள் இருக்கிறது அல்லவா, 60 குடும்பங்களுக்கு செய்கிறார்கள். இந்த 60 குடும்பங்களுக்கும் இதை யார் செய்கிறார்கள், இந்த சதக்காவை தான தர்மத்தை யார் செய்கிறார்கள் என்று தெரியாது. அதேபோல் சிங்கப்பூரிலிருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு தெரியாது இந்த பொருட்கள் யாருக்கு சென்று சேர்கிறது என்று. யாரோ சில நபர்களுக்கு யாரோ ஒருவர் கொடுக்கக்கூடிய சதக்கா இருக்கிறது அல்லவா, இதுதான் முகஸ்துதி இல்லாமல் உலகத்தினுடைய எந்த விதமான பெயரையும் புகழையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய மகத்தான காரியமாகும். இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் துஆ செய்வார்கள், இறைவா, எங்களுக்கு இப்படிப்பட்ட சதக்காவை யார் செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை, இப்படிப்பட்ட மேலான மகத்தான சதக்காவை செய்யக்கூடியவர்களுடைய நாட்டத்தை நீ நிறைவேற்றுவாயாக என்று அவர்கள் மனதால் துஆ செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த துஆ வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகும் என்பதுதான் இந்த ஹதீஸினுடைய கருத்தாகும். அப்படிப்பட்ட மேலான பாக்கியவான்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஆக்கி வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை செய்யக்கூடிய பரக்கத்தான
மகத்தான காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தந்திருக்கிறான். எல்லா வருடத்தையும் போல இந்த வருடமும் அவர்கள் 60 குடும்பங்களுக்கு இந்த ரமலான் கிட்டை கொடுக்கிறார்கள். ஒரு மாதம் தேவையான ரமலான் கிட்டை. அந்த ரமலான் கிட்டினுடைய மதிப்பு 2500 ரூபாய். பிறகு கையில் 2500 ரூபாயும் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கேஷ்பேக்காக. மொத்தம் 5000 ரூபாய் ஆகிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய மேலான இந்த மகத்தான சதக்காவை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் பயன் தரும் கல்வியும் குறையற்ற செல்வத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கு எல்லா விதமான நலத்தையும் சுகத்தையும் தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக. இப்பொழுது அவர்களுக்கு உண்டான அந்த கிட்டுகளை எடுத்து காண்பிக்கிறோம். அதற்கு பிறகு நம்முடைய மாணவர்கள் புருதா பாடலை பாடுவார்கள். அதற்கு பிறகு நம்முடைய நிசாம் தங்கள் அவர்கள் துவா செய்வார்கள். பிறகு நம்முடைய இந்த மஜ்லிஸின் இதே நிறைவு பெறும். வாங்க. இதான் பிஸ்மில்லா. இதுதான் கேஷ்பேக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. பேரித்தம்பழம் 1/2 கிலோ, ஏலக்காய் இது எத்தனை கிராம்? 100 கிராம். 100 கிராம் ஏலக்காய். பிறகு சன்ஃப்ளவர் ஆயில் 1 லிட்டர். இது தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர். இங்கே கேரளாவில் அதிகமாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறாங்க. இது மல்லிப்பொடி 1/4 கிலோ. இது நெய் 1/2 கிலோ. பருப்பு 1/4 கிலோ. 1/2 கிலோ. இது மசாலா பொடி மிளகாய் தூள், இது 1/2 கிலோ. இது பால் பவுடர் 1/4 கிலோ. இது பயிறு வகை 1/2 கிலோ. இது ஆட்டா கோதுமை மாவு 1 கிலோ. இது உப்பு 1 கிலோ. பச்சரி 2 கிலோ. பச்சை அரிசி 2 கிலோ. பஞ்சசார 2 கிலோ. சீனி 2 கிலோ. கிஸ்மிஸ் பழம் 200 கிராம். அண்டிப்பருப்பு 200 கிராம். 250 கிராம் சேமியா. 250 கிராம். 1/4 கிலோ சேமியா. டால்டா 1/2 கிலோ. டால்டா 1/2 கிலோ. ரவா 1 கிலோ. ரவா 1 கிலோ. நெய்ச்சோறு நெய். பிரியாணி அரி. இது பிரியாணி ஆக்குவதற்கான அரிசி 2 கிலோ இல்லை? 2 கிலோ. 2 கிலோ. மசாலா. மொத்த மசாலா பவுடர்கள் தேவையான குடும்பத்துக்கு தேவையான மசாலா பொடிகள் 4 பொடிகள். 4 பவுடர்கள் ஒவ்வொன்றும் 50 கிராம். 2.5 கிலோ அரிப்பொடி. இது அரிசி பொடி 2.5 கிலோ. கேரளாவில் அரிசி பொடி அதிகமாக பயன்படுத்துவாங்க. இந்த பத்திரி இது மாதிரி பொருட்கள்லாம் தயாரிப்பாங்க. மஞ்சள் பொடி. இது மஞ்சள் தூள் 100 கிராம். இதெல்லாம் கவரில் வச்சோம். குழப்பம்.
தற்போது நம்முடைய மாணவர்கள் குருதா பாடல்களை பாடுவார்கள். مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم ثم الرضا عن أبي بكر وعن عمر وعن علي وعن عثمان ذي الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم سعد سعيد زبير طلحة وأبي عبيدة وابن عوف العاشرين كرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. إلى حضرة سيدنا وحبيبنا وشفيعنا مصطفى محمد صلى الله عليه وسلم وإلى حضرات أهل الخير كلهم أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافئ مزيدا
اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد صلاة ترضيك وترضيه وترضى بها يا أرحم الراحمين، وتوصل ثواب قراءتنا وبركة دعائنا إلى حضرة سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وآخر أيدينا مصطفى محمد صلى الله عليه وسلم، وإلى حضرات أصحاب البدريين والهديين والخندقيين والخيبريين وسائر الصحابة والكرابة كلهم أجمعين، خصوصا منهم وإلى حضرة قطب الأقطاب غوث الأعظم الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، وإلى حضرة سلطان العارفين أبي العباس أحمد الكبير الرفاعي قدس الله سره العزيز، وإلى حضرة ملك الهند وقطب الهند خواجة معين الدين جشتي الأجميري قدس الله سره العزيز، وإلى حضرة قطب المجيد شاه الحميد عبد القادر ميران الناهوري قدس الله سره العزيز، وإلى حضرة سلطان الأولياء قطب العالم سيم ولي الله المدوري قدس الله سره العزيز، وإلى حضرة شيخنا ومرشدنا وقرة أعيننا خاصة وسائر أهل الخير والصلاح كلهم أجمعين، اللهم بحقهم وبجائهم وبمددهم بارك لنا في كل أمورنا، خصوصا في اجتماعنا هذا يا رب العالمين، اللهم بارك لنا، اللهم بارك إخواننا نظام الدين وسراج النساء وسائر المؤمنين يا رب العالمين، اللهم بحقهم وبجائهم وبمددهم يسر عسيرنا وحصل مرادنا وقض حاجاتنا يا رب العالمين، ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار، ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم، آمين برحمتك يا أرحم الراحمين، وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين، سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.